வீடு கட்டுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். ரொம்ப நாளா வீடு வாங்கணும், ஒரு லோன் போட்டுட்டு கிடைக்காம இருந்துச்சுன்னா அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கடவுளர்களோடு கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாக் ஆகி நிற்குது தொழில்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆனதனுடைய பிரச்சனைகளை தீர்த்து திரும்ப அதை ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. பண விஷயங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்கள் மாறி பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக முன்னேற்ற பலனை தரக்கூடிய அடிப்படையில் தனுசுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். வண்டி வாகனம் அமையும், வீடு அமையும், தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட யாம இருக்க பயமே அருண்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா, இந்த சனி வக்கர பயிற்சின்றாங்க. இந்த சனி வக்கர பயிற்சினா என்ன நடக்க போகுது? இந்த சனி வக்கர பயிற்சியோட தாக்கத்தால ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள், பாதிப்புகள்லாம் இருக்க போகுது? ஸோ நவகிரகத்துல பொதுவாகவே நவகிரகங்கள் அத்தனையுமே முன்னோக்கி நகரும். ராகுக்கு இது மட்டும்தான் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையில் ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் பின்னோக்கி வர்றதா இருந்தாலும் இந்த ராஜ கிரகங்களுடைய வக்ரம் என்பது ஒரு பெரிய தாக்கங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக குருவினுடைய வக்கரமோ சனியோட வக்கரமோ, ஏன்னா லாங் டேர்மாக ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால, அதோட டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம நிறைய பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இயல்பாக நகர்ந்து போகிற கிரகம் திருப்ப ரிவர்ஸில் வர்றது. இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பாத அடிப்படையில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசியிலே தான் சஞ்சரிக்க போகிறார். அந்த வகையில் வரக்கூடிய சனியினுடைய வக்கர பெயர்ச்சி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க காத்திருக்குது. கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை எல்லாருக்குமே செய்யறதுக்கு காத்திருக்கார். சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில எந்தெந்த ராசிகள்லாம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது? சீரும் சிறப்புமா இருக்கிறத விட நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கரத்தில் இருக்காங்க. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி விடுபட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியாக சரியாக என்னால் யோசிக்க முடியலன்னு நினச்ச மேஷராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பை நிச்சயம் தரப்போறாரு. அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். முக்கியமாக இந்த 5 மாசத்துல யார் பாடாப்பட்டாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிலாம் நிறைய உடஞ்சு போனாங்க. உடம்பளவில் மனசளவில் எல்லாத்துலேயுமே உடஞ்சு போனாங்க. குறிப்பாக ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை போகிற மாதிரியே இருக்குது. பர்சனல் லைஃப்பில் பிரச்சனையை சந்தித்த சிம்ம ராசிக்கெல்லாம் ஒரு தெளிவை தரக்கூடிய அடிப்படையில், ஒரு நிம்மதி பெருமூச்சை தர அடிப்படையில் இந்த வக்கரம் இருக்க போகுது. அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டக சனி ஆரம்பித்ததுலேருந்து எதை நினைச்சாலும் பயமா இருக்கு, எதை தொட்டாலும் பயமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா தப்பான உறவு பழக்க வழக்கத்துல போய் மாட்டிப்போமோன்னுலாம் நிறைய கன்னி வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டும் கஷ்டத்துலையும் அனுபவிச்சவங்க உண்டு. இல்லை கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இப்போ ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த சனி இருந்ததுனால அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்பது முன்னாடி சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான், உடல் தெளிவு உள்ள தெளிவை தரும், ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய உறவு, புதிய நண்பர்களால் பெரிய அனுகூலத்தை தரும். அந்த அடிப்படையில் கன்னியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து இந்த 5 மாசமா கொஞ்சம் நிலையான இடத்துல உட்கார முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, தொழிலில் முடக்கம், வீட்டுக்குள்ளே போனாலே தூக்கம் வர மாட்டுது, எதையாவது ஒரு சிந்தனை யோசனையோடவே இருக்குது, பயமாக இருக்குது லைஃப்பை பற்றி அப்படின்னு நினச்ச தனுசுக்கெல்லாம் அடுத்த 5 மாதம் ஒரு பொற்காலமாக மாறும். நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வீட்டில் ஒரு குதூகலம், மனையில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியது, தடைப்பட்ட காரியத்தெல்லாம் தடையில்லாமல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேற்கூறிய 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைந்து நிம்மதி பலனை அடைவார்கள் அப்படின்னு. ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக 12 ராசிக்குமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம், எந்த இடத்துல அவங்க வக்ரம் அடைகிறாங்கன்றதை பொறுத்து பல மாற்றங்களை இந்த சனி வக்ர பயிற்சி தர காத்திருக்கு. சரி, அடுத்து இந்த 12 ராசிக்கான இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். சார், தனுசு ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 4வது இடத்துல வக்கரம் அடைகிறார். 4வது வீடு ஒரு ஜாதகனுக்கு நிம்மதியை குறிக்கக்கூடிய இடம். தனுசை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 மாத காலம்னு எடுத்துக்கலாம். ஒரு ப்ளசண்ட்டாக இல்லாத மாதிரியே வெறுமையாக வாழ்க்கையை உணர்ந்திருப்பார்கள். ஏதாவது ஒன்று போனால் ஒன்று சில கவலைகளும் சுவாகமும் வருது, அல்லது ஒரு இடத்துல நிலையாக நம்மளால் இருக்க முடியலையே, அல்லது வெளியில் வந்துட்டா நம்மளை கையெழுத்து 100 பேர் கும்பிட்றா, வீட்டுக்கு போனால் என்னடா இது ஒரு அலட்சியப்படுத்துகிறாங்களே அப்படின்லாம் நினச்ச தனுசு ராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. சில தனுசு ராசிக்காரர்கள் மனதளவில் சொல்ல முடியாத வழிகளை வச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த கவலைகளை தீர்க்கக்கூடிய அடிப்படையில் இந்த சனி வக்ரம் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும்.
குறிப்பா தாய் வழி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். வீடு கட்டுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். ரொம்ப நாளா வீடு வாங்கணும், ஒரு லோன் போட்டுட்டு கிடைக்காம இருந்துச்சுன்னா, அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கடவுள் அருளோடு கிடைக்கும். தொழில்முறை சார்ந்த விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாக் ஆகி நிக்குது தொழில்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆனதனுடைய பிரச்சனைகளை தீர்த்து திரும்ப அதை ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாயிட்டே இருக்கு சார். எது பண்ணாலும் அதாவது இன்னைக்கு நேற்றுக்கு தான் செலவு பண்ண திருப்பி இன்னைக்கு ஒரு 10,000 செலவு வச்சிருச்சு அப்படின்னு புலம்புறவங்க எல்லாம் புதிய வண்டி வாகன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலத்தை இந்த வக்கர பெயர்ச்சி ஏற்படுத்தும்னு சொல்லலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மறைமுக எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகளை எல்லாத்தையும் இந்த வக்கர சனி அடிச்சு தூள் கிளப்பிடுவார். நேத்திக்கு வேலை செய்யற இடத்துல பக்கத்துல இருக்கிறவங்களே எனக்கு பாதிப்பு கொடுக்குறாங்க சார். பக்கத்து வீட்டுக்காரனே நேர்ல நல்லா பேசுறான், பின்னாடி போய் நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க. ஏன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே எங்களுக்குள்ளே தேவையில்லாத மன உளைச்சல்லாம் நம்மளை பத்தி பின்னாடி போய் காசி பேசி ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு நினைச்ச தனுசுக்கெல்லாம் அந்த கவலைகள் மாறும். உடல் ரீதியா மன ரீதியா இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வம்பு வழக்குகள் எதா இருந்தா இவங்களுக்கு சாதகமா வரும். கடன்ல மாட்டின தனுசுக்கு இந்த வக்கர சனி கண்டிப்பா அந்த கடனை அடைக்கிறதுக்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை உண்டு. நேத்திக்கு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாங்க, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டாங்க தனுசு. ஆனா இன்னைக்கு இந்த வக்கர காலகட்டங்கள்ல இவங்க மேல வீண் பழி வீண் சொல்ல நம்ம சுமத்திட்டமேன்னு சொல்லி இவங்க யார் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களே இவங்ககிட்ட விரும்பி வரக்கூடிய நிலை ஏற்படும். அதற்கு அடுத்தது வேலை, தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல தனுசுக்கு இந்த பீரியட் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான பீரியடா இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் அழுத்தமா இருக்கு சார், வேற டிரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரமோஷன் கிடைக்குமா அல்லது வேற கம்பெனிக்கு மாறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த மாற்றத்தை இந்த 5 மாதம் ஏற்படுத்தும். பண விஷயங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்கள் மாறி பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக முன்னேற்ற பலனை தரக்கூடிய அடிப்படையில் தனுசுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் கடந்து உடலும் உள்ளமும் தெளிவடையக்கூடிய ஒரு காலமா இருக்கும். மனப்பதட்டமும் மனநோயும் சரியாகும். ஒரு சுதந்திர பறவை இருந்தா எப்படி இருக்கும்? எண்ணத்தினுடைய வழிகளை எல்லாத்தையும் மறந்து மனதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து வாழ்க்கையினுடைய திட்டமிடலோடு நிம்மதி, அமைதி, சந்தோஷம், எழுச்சி அப்படின்ற பாதையை நோக்கி தனுசு ராசிக்காரர்கள் சிறகடித்து பறப்பதற்கு காத்திருக்கிறார்கள். இந்த வருடம் அவர்களுக்கு வக்கர பயிற்சி அற்புதமான மாற்றத்தை நிச்சயம் தரும். இருந்தாலும் தனுசு எதுல ஜாக்கிரதையா இருக்கும் சார்? கூட்டுத் தொழில், நண்பர்கள், சகோதர வழி உறவுகள்கிட்ட தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் நவம்பர் மாதம் வரைக்கும். 3வது நபர்களை எந்த முக்கிய முடிவுகளையும் பொறுப்புகளையும் நம்பி ஒப்படைக்கும் போது ஒன்றுக்கு ஒரு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணணும். அண்ணன் தம்பிக்குள்ளெல்லாம் கண்டிப்பாக சின்ன சின்ன முரண்கள் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி தனுசுக்கு அப்பா வழி உறவுகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். சில பேருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக வச்சுக்கிட்டாலே போதும். மற்ற விஷயங்கள் தனுசுக்கு எல்லாமே அற்புதமாக இருக்குது. இந்த சனி வக்கர பயிற்சியில் தனுஷுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அனுகூலங்கள்? ஸ்பெஷலான அனுகூலம்னா ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னேன், வண்டி வாகனம் அமையும், வீடு அமையும், தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய்க்கு இருந்து வந்த கஷ்டங்களும் வழிகளும் மாறும். தாய் நாடு, தாய் பூமியை விட்டு பிரிஞ்சவங்க திரும்ப சொந்த ஊர், சொந்த மண்ணுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஊரில் ஒரு வீடு கட்டணும், ஊருக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சவங்களுடைய எண்ணங்கள்லாம் ஈடேறும். இன்னும் ஒரு வரியில் சொல்லணும்னா நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை கடவுள் இந்த வக்கர சனி கொடுப்பார். இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பலனாக தான் நான் நினைக்கிறேன். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய திருக்கோவில் சன்னதி எங்கே இருந்தாலும் அல்லது பக்கத்தில் இருக்கிற கோவில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தொடர்ந்து ஒரு 5 வாரம் அல்லது 9 வாரம் கொண்ட கடலை மாலை கட்டி சாமிக்கு போட்டுட்டு உங்கள் கையால் ஒரு 2 விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது அஷ்டமத்து குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்தும் அர்த்தாஷ்டமத்தில் வக்கரமடைகிற சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்தும் நிச்சயமாக இவர்கள் மீண்டு வருவார்கள். சரி, இப்போ நீங்கள் சனி வக்கர பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட நாட்களில் இது இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க. இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் மைனஸாக இருக்க போகுது? ஸோ பொதுவாக பாவ கிரகங்கள் வக்கரம் அடையும் காலகட்டம் அப்படின்றது சில உக்கரத்தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கும் பொது பலன்களில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஜாதகத்தில். சமீபத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பசிபிக் பெருங்கடலோட அந்த பகுதிகளில் வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாகி எல் நைனோ சுழற்சி மூலயமா ஒரு மிகப்பெரிய வறட்சி வரலாம், மிகப்பெரிய வெள்ளம் வரலாம்லாம் அறிவியல் கணிச்சிருக்கு. இப்போ ஜோதிட ரீதியாகவும் நம்ம அதை தொடர்புபடுத்தி பார்க்கும்பொழுது அடுத்த 139 நாட்களில் எதிர்பாராத பெருமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத வெள்ளம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத நிலச்சரிவு, மலை சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பேசுகிற நேரத்தில் வெனிசுலாவில் நிலநடுக்கம் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான தாக்கங்களும், அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வு சில இடத்துல நடக்கும், சில இடத்துல கடல் அலைகள் உள்ள போறதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சனியும் ராகுவும் பக்கத்துல இருக்கிறதுனால நவம்பர் 31ஆம் தேதி வரைக்குமே விமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி காற்றில் பரவக்கூடிய
வரக்கூடிய நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் இந்த பொதுவான விஷயம் பொது பலன் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அனைவரும் நிதானத்தோடு இருக்கணும். ஏன் கரெக்டாக இந்த வக்ர பெயர்ச்சி 139 நாள்னா, ஏன் சென்னை உள்ளிட்ட அந்த பெருநகரங்கள் கூட இந்த சனியினுடைய தாக்கம், ராகுகேதுவினுடைய சுழற்சி, குருவினுடைய உச்சகுரு, அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் கூட தண்ணியில் தத்தளிக்கக்கூடிய நிலைகளும் அல்லது இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் தமிழகத்துக்குமே அது இருக்குது அப்படின்றது தான் இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி காட்டுகிறது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அரசும் இருக்கணும், அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் இருக்கணும், மக்களும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு அன்பான வேண்டுகோளாக இங்கே வைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்க சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.